ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியுடன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி டெல்லியில் ராகுலை சந்தித்தார் கனிமொழி. விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் நிரஞ்சன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன், தொடர்ந்து விரிவான விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக மிக முக்கியமான தேர்தல் ரீதியிலான சந்திப்பு என்பது தற்பொழுது டெல்லியில் நடந்து வருகிறது. ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிளவுகள் என்பது அதிகரித்து வரக்கூடிய சூழலில், இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு செட்டில்டான கூட்டணியாக மாறியிருந்தது. அதற்கு மிக முக்கியமான காரணம், டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வருகை தந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தொடர்ச்சியாக பார்த்து கூட்டணியில் இருந்த பிரச்சனைகள் சீர் செய்யப்பட்டது. அதே போல தமிழ்நாடு பாஜக பொருளாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்களும் ஒரு வாரத்திற்கு மேல் தமிழ்நாட்டில் முகாமிட்டு அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து அனைத்து கூட்டணி தலைவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி சென்னை அடுத்த செங்கல்பட்டில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் மேடையேற்றி அவர்கள் தங்களது வலுவை காட்டியிருந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அந்த பிரச்சனைகள் என்பது நீடித்து வந்தது. இன்னமும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஆகட்டும், அல்லது தேசிய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கேவாகட்டும், பொதுச் செயலாளர்களாக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி, கே.சி. வேணுகோபால் உள்ளிட்ட யாரும் தமிழ்நாட்டில் தேர்தல் சம்பந்தமான பிரச்சாரத்திற்கு இன்னும் வரவில்லை. அந்த தேர்தல் பிரச்சாரம் சற்று தொய்வான நிலையில் இருக்கிறதோ என்று விமர்சனங்கள் தொடர்ச்சியாக எழுந்து வரக்கூடிய சூழலில் கூட்டணி இறுதி செய்யப்படவில்லை என்ற கருத்தை காலையில் கூட காங்கிரஸ் தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் ஜோடங்கர் அவர்கள் தெரிவித்திருந்தார். திமுக இதை வேண்டுமென்றே காலதாமதம் செய்கிறார்கள், ஏன் அந்த தாமதத்தை அவர்கள் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை என்றும் சொல்லியிருந்தார். காரணம், திமுக காங்கிரஸ் கட்சியின் தலைமையின் மீதான சில அதிருப்தியில் இருந்தார்கள். குறிப்பாக ராகுல் காந்தி நெருக்கமாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான முக்கிய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக திமுகவை சீண்டுவது போன்ற வேலைகளையும் விமர்சனம் செய்வது போன்றவற்றையும் அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியை பேசுகிறார்கள் என்ற விஷயம் எல்லாம் கூட சொல்லப்பட்டிருந்தது. சிறிது நேரத்துக்கு முன்பாக கூட விஜய் அவர்களின் தந்தை கிட்டத்தட்ட அதே கோரிக்கையை தான் வலியுறுத்தியிருந்தார். காங்கிரஸ் விஜயுடன் கைகோர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையையும் கோரிக்கையும் அவர் வெளிப்படுத்தி இருந்தார். எனவே காங்கிரஸ் மற்றொரு கூட்டணியை எதிர்பார்க்கிறார்களோ என்ற சந்தேகம் இருந்ததை அடுத்து திமுக காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணியை உறுதி செய்வதில் சற்று தயக்கம் காட்டியதாகலாம் செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் அவை அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தற்பொழுது தமிழ்நாட்டில் இருந்து கிளம்பி வந்திருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார். அவர்கள் வேறு ஏதேனும் விஷயங்கள் பேசுகிறார்கள் என்றால் நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து கூட அவர்கள் பேசி இருக்கலாம். அப்கோர்ஸ் அவர்கள் இருவருக்குமே தனித்தனியான அலுவலகங்கள் என்பது திமுகவிற்கும் மிகப்பெரிய அலுவலகம் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் இருக்கிறது, காங்கிரஸ் கட்சிக்கும் மிகப்பெரிய அலுவலகம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் என்ற ரீதியில் ராகுல் காந்திக்கும் தனியான அலுவலகம் என்பது உள்ளே இருக்கிறது. எனவே அரசு சார்ந்த அலுவல்கள் ஏதேனும் இருக்கிறது, நாடாளுமன்ற விவகாரம் சார்ந்த ஏதேனும் விஷயங்கள் பேசுகிறார்கள் என்றால் நாடாளுமன்றத்திலே அவர்கள் பேசி இருக்கலாம். ஆனால் தனியாக அவர்கள் சந்திக்கிறார்கள் என்றால் முழுக்க அரசியல் சார்ந்த, அதிலும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான மிக முக்கியமான சந்திப்பாகத்தான் நாம் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நாம் இதுவரை சொல்லி வந்தது மாதிரியே நிறைய கூட்டணி பிரச்சனைகள் என்பது அவர்களுக்குள் இருந்து வரக்கூடிய சூழலில் 2 மட்டத்தில் மேல்மட்ட தலைவர்கள் சந்தித்து பிரச்சனையை சரி செய்வதற்கான வேலைகளில் தற்பொழுது இறங்கி இருக்கிறார்கள். ராகுல் காந்தியை பொறுத்தவரை அவர் தொடர்ச்சியாக மற்ற மாநிலங்களில், மேற்கு வங்க மாதிரியான மற்ற மாநிலங்களில் கவனம் செலுத்தி வரக்கூடிய சூழலில் அவரது ஒட்டுமொத்த கவனத்தையும் தமிழ்நாடு பக்கம் திருப்ப வேண்டும், ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு சுற்றுப்பயணம் வர வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் கூட இந்த சந்திப்பின் பொழுது பேசப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் டெல்லி காங்கிரஸ் தலைமை சொல்லி வந்த தகவலின்படி பொங்கல் முடிந்ததற்கு பிறகு பிப்ரவரி மாதம் முதல் வாரம் வரை
ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் தீவிரமான சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்ற தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தது. இன்னும் சொல்ல போனால் அவர் சாலை மார்க்கமாக நடைப்பயணம் கூட செல்வார் அல்லது யாத்திரை போன்று மேற்கொள்வார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அது எதுவுமே நடைபெறாமல் இன்னமும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் திமுக மிக தீவிரமான தேர்தல் பிரச்சாரங்களை மண்டல வாரியாகவும் சரி அந்த கட்சியின் அணிகள் சார்ந்து மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி என்று தொடர்ச்சியான பிரச்சார பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி பல மூத்த தலைவர்களும் டெல்லியில் தொடர்ச்சியாக முகாமிட்டு வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் மிகப்பெரிய யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறார். திருமாவளவன் அவர்கள் ஒரு பக்கம் அவர் மிக விரிவான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சற்று தொய்வான நிலை இருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் திமுகவுடனான கூட்டணி என்பது இறுதியாகாமல் இருந்ததுதான். குறிப்பாக விஜய் அவர்களுடன் செல்ல வேண்டும் என்ற யோசனை பல்வேறு தரப்பிலும் காங்கிரஸ் மட்டத்தில் முன்வைக்கப்படுகிறது. கடந்த வாரம் டெல்லியில் நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்திலும் கூட 20க்கும் மொத்தம் 41 பேர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் 15லிருந்து 20 வரை இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தாவேகாவுடன் நாம் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் அதற்கு மல்லிகார்ஜுன கார்கே ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுகவுடன் தான் நாம் இருக்க வேண்டும் என்று கட்சி தலைவர் என்ற முறையில் அவர் வலியுறுத்தியதன் காரணமாக வேறு வழி இல்லாமல் மற்றவர்களும் ஒத்துக்கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கூட தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் இருதரப்பு மோதல் என்பது நிலவி வந்தது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், ஜோதிமணி ஆகட்டும், இன்னும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாடு நிர்வாகிகள் பலரும் திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களையும் முன்வைத்து வந்தார்கள். திமுகவும் அதற்கு பதிலடி என்பது கொடுத்து வந்தார்கள். சமூக வலைதளங்கள் தொடங்கி கட்சி மட்டம் வரையில் இந்த விவகாரம் பெரும் பேசு பொருளாகவும் சர்ச்சையாகவும் மாறியிருந்த நிலையில் அவை அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கில்தான் தற்பொழுது டெல்லியில் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுடைய சந்திப்பு என்பது தற்பொழுது நடந்திருக்கின்றது. காலையிலேயே அந்த சந்திப்பு நிகழ்வதாக இருந்தது. ஆனால் கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு வருவதற்கு தாமதமானதை அடுத்து தற்பொழுது மாலை இந்த சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அஜித் பவார் அவர்களுடைய மறைவை அடுத்து ராகுல் காந்தி மகாராஷ்டிரா மாநிலம் செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் கூட அதற்கு முன்பாக கனிமொழி அவர்களை சந்தித்திருப்பதன் வாயிலாக தமிழ்நாட்டு அரசியலை எந்த அளவிற்கு ராகுல் காந்தி உற்று நோக்குகிறார், அதனுடைய முக்கியத்துவத்தை அவர் எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனிக்கிறார் என்பதையும் நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மற்றபடி காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தமிழ்நாட்டிற்கு எப்பொழுது வருவார்கள் என்பதெல்லாம் இன்னும் கேள்விக்குறியான விஷயம். ஆனால் அவை எல்லாம் இறுதி செய்வதற்கு முன்பாக கூட்டணி என்பது இறுதியாகி இருக்க வேண்டும். ஆனால் அந்த கூட்டணி இறுதியாவதில் கடுமையான சிக்கல். ஆரம்பத்தில் இந்த தேர்தல் பேச்சு என்பது ஒரு வருடத்திற்கு முன்பாக ஆரம்பித்த அனைத்து தரப்பினரும் கூறியது, திமுக தரப்பிலும் சரி, காங்கிரஸ் தரப்பிலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் என்று அனைத்து தரப்பிலும் சொன்னது, எங்களது கூட்டணி தான் வலுவுடன் இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் தேர்தலை ஒன்றாக அணுகப் போகிறோம் என்று கூறி வந்தார்கள். ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க அப்படியே தலைகீழாக மாறியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி வலுவான ஒரு கூட்டணியாக மாறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் கடுமையான பிணக்கு என்பது ஏற்பட்டிருப்பது வெளிப்படையாகவே தெரியக்கூடிய சூழலாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.